ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரோட்டா வச்சு ஒரு சில்லி பரோட்டா ரெசிபி தான். நம்ம நிறைய வீடியோஸில் பரோட்டா வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி பரோட்டா வந்து நீங்கள் செஞ்சோ இல்லை கடையில் வாங்கிய கூட இந்த சில்லி பரோட்டா செஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் சில்லி பரோட்டா வாங்கினீங்கன்னா ஒரு சில்லி பரோட்டா வாங்கி ஒருத்தர் கூட வயிற்றுக்கு காணாது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு 10 பரோட்டா வாங்கி நீங்கள் செஞ்சிங்கனாலோ இல்லை வீட்லேயே தயார் பண்ணி செஞ்சிங்கனாலோ ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது மாதிரி சூப்பரான கம்மி செலவில் நம்ம எப்படி சில்லி பரோட்டா வீட்லேயே செய்யலாம், ஹெல்த்தியாக செய்யலான்றதை வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு ரொம்ப ப்ரௌன் கலராக வறுக்கக்கூடாது, கொஞ்சம் மொறுன்னு வர அளவு வறுத்துட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து இதில் வந்து மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சவுண்டே உங்களுக்கு நல்லா மொறுன்னு கேட்கும் பாருங்க. அதாவது நான் 4 பரோட்டா வந்து இந்த அளவு வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்குங்க. இது கடையில் வாங்கின பரோட்டா தான். வீட்டில் செஞ்சதாக இருந்தால் நம்ம அடித்து எடுக்காமல் கட் பண்ணிங்கன்னா கியூபாக நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து கடையில் வந்து நல்லா அடித்து கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கட் பண்ணும்போது தூளாக உதுத்து போச்சு. அதனால இது தூளாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சில்லி பரோட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயில் பச்சை மிளகாவும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்லோலியே வைக்கக்கூடாது. எல்லாமே டக்குன்னு அந்த என்ன சொல்லுவாங்க, ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பொடியாக வந்து இஞ்சியும் பூண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் வாய் கடிப்படும் போது பிடிக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வடன்னு வதக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கியிருக்கு. இப்போ வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 2 வெங்காயம் இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே குடமிளகா எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கடன்னு சேர்த்து அப்படியே பொரிக்க போகிறோம். இது வந்து சின்ன குடமிளகாவாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க, பெருசாக இருந்தால் 1/2 குடமிளகா போதும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸ்லோலே பண்ணக்கூடாது. ஸ்லோவில் பண்ணிங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த வெங்காயம் குடமிளகாலாம் ஒரு மாதிரி ஈரப்பதம் பட்ட மாதிரி ஆயிடும். வதக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக மொறுன்னு இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சு அப்படியே வதக்குவாங்க. இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. என்கிட்ட வந்து க்ரீன் சில்லி சாஸ் இருந்தது, நான் அதனால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அது மட்டும் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப், எனக்கு அப்படியே கண் பார்வையிலே அளவு தெரியுன்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்க ஸ்பூனில் அளந்து வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து ஊற்றி வதக்கி இருக்கிற சமயத்தில் லைட்டாக வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு போகிறோம். கரம் மசாலா லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது கூட தனி மிளகாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சால்ட்டுக்கு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாஸ்லெல்லாம் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கரெக்டான பதமாக இருக்கும். இதுக்கு லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது கேஸு.
மசாலா வந்து கருகாமல் டக்கு டக்குன்னு வதக்கிட்டு தண்ணியை லைட்டாக ஊற்றி விட்ருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பரோட்டா வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்த பரோட்டாவை அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ கை நிறைய கொத்தமல்லி எடுத்து நல்லா மழைச்சாரல் மாதிரி தூவிட்டு இப்போவும் அந்த ஃபுல் ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு வதக்கி கொடுத்தீங்கன்னா பசங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி அடிக்கடி பரோட்டா வாங்கும்போதெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.